எல்லா விலங்குகளும் ரொம்ப பயந்து போய் அந்த ஆட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க. எல்லாரும் அத பார்த்தாங்க. ஆடு, உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? அத கேட்டதும் ஆடு எழுந்திருச்சு நின்னுச்சு. அப்போ ரொம்ப கவலையா சொல்லுச்சு, அடி ஒன்றும் படல, ஆனா ரொம்ப வலிக்குது. ஏய், நீ பார்த்து ஓட மாட்டியா? அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பண்ற. யாராவது அப்பாவி கிடைச்சா போதும் அவனை அடிச்சு தூக்கிடுறது. அதுவும் இல்லாம தினமும் ஒரு மரத்தை பிச்சுக்கிட்டே இருக்க நீ. இதுல என்னோட தப்பு ஒன்றும் இல்ல. எனக்கு கடவுள் இந்த கொம்பை கொடுத்துருக்கால்ல, இத வச்சுக்கிட்டு எவனாச்சும் அடிச்சு போடலன்னா, மரத்தை பிச்சு போடலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க வேணா ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கோங்க. உனக்கு எனக்கு 2 தந்தம் இருக்கிறது தெரியல போல. அதுவும் உன்னோட கொம்போட பெருசா இருக்கு. ஆனா எனக்கு யாராச்சும் அடிச்சு தூக்காம இந்த காட்டுல இருக்கிற மரத்தை பிச்சு காட்டை நாசப்படுத்துறதுக்கு தோணவே இல்லையே. உனக்கு மட்டும் இதுக்கு தோணுது? அது உன்னோட டென்ஷன். ஆனா இப்படி பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்லி அந்த கேண்ட மிருகம் அங்கிருந்து போயிடுச்சு. எல்லா விலங்குகளும் ரொம்ப கோவமா அதையே மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க.